வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹட்டன் கல்வி வலயத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிப்பு. சீரற்ற வானிலையினால் நுவரெலியாவில் பெரும் பாதிப்பு, 5 பேர் உயிரிழப்பு. மலையக வீதிகளில் மீண்டும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் அபாயம். வட்டவளை பகுதியில் சுமார் 661 மில்லிமீட்டர் கனமழை பதிவு. அரசு ஊழியர்களுக்கும் மகிழ்ச்சி செய்தி. நாவலப்பட்டி வெள்ளத்தில் சிக்கிய இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தை மீட்ட இளைஞர்கள். 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை. இலங்கையை அச்சுறுத்தும் டெங்கு 87,000 நெருங்கியது, பாதிப்பு. தானாக திறந்து கொண்ட மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் 3 வான்கதவுகள். தொடர்பான விரிவான செய்திகள். நாளைய தினம் ஹட்டன் கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மூட தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளரின் ஆலோசனையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன்று ஹட்டன் வலய கல்வி பணிமனை உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் வழமையாக திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் ஹட்டன் பகுதியில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக ஹட்டன் கல்வி வலய பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ந்தும் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக இன்று நண்பகல் வரையான காலப்பகுதியில் 1091 குடும்பங்களைச் சேர்ந்த 3951 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி 5 பேர் உயிரிழந்ததுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் என்றும் மேலும் 3 காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிணிகத்தேனை முரகேன கிராம பகுதியில் ஏற்பட்ட திடீர் மண் சரிவில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 4 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். அம்பகமுவ பகுதியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் வெள்ள நேரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களிலிருந்து 523 குடும்பங்களைச் சேர்ந்த 2195 பேர் உடனடி பாதுகாப்பு நடவடிக்கையாக 20 இடைத்தங்கள் நலன்புரி மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான சமைத்த உணவு மற்றும் அத்தியாவசிய நிவாரண உதவிகளை வழங்கும் பணிகள் மாவட்ட செயலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக மாவட்டத்தில் 2 வீடுகள் முழுமையாகவும் 90 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. அவிசாவளை ஹட்டன் நுவரெலியா வீதியின் 66 கிலோமீட்டர் பகுதியில் லக்சவானா பொல்பெட்டிய வீதி, டன்சினன் புண்டு லோயா வீதி மற்றும் டெக்கோயா பகுதியில் உள்ள வீதி ஆகிய பிரதான வீதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்போது இவ்வீதிகளை சீரமைத்து போக்குவரத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கும் கொண்டுவரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதேவேளை ஹொத்மலை பனகம் மனப் வீதியில் மண் சரிவு அபாயம் தீவிரமடைந்துள்ளதனால் பாதுகாப்பு நிமித்தம் அவ்வீதி போக்குவரத்துக்காக முற்றாக மூடப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலகம் மேலும் அறிவித்துள்ளது. நாட்டின் நிலை வரும் சீரற்ற காலநிலை மற்றும் நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ந்தும் பெய்து வரும் கனமழை காரணமாக ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதிகளில் மீண்டும் போக்குவரத்து தடைப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று முதல் இடைவிடாது பெய்து வரும் மழையினால் ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதிகளில் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதுடன் மண் மற்றும் கற்கள் வீதியில் சரிந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக பல இடங்களில் ஒரு வழி போக்குவரத்து மட்டுமே முன்னெடுக்கப்பட்டு வருவதனால் வாகன நெரிசலும் பயண தாமதங்களும் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக இன்று அதிகாலை ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியினூடாக வுட்லண்ட் மற்றும் குயில்லவத்தை பகுதியில் பாரியளவில் மண் சரிந்து வீதியை மறைத்ததனால் ஹட்டனிலிருந்து கொழும்பு மற்றும் கண்டி நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களின் போக்குவரத்தும் பல மணித்தியாலங்கள் முற்றாக தடைப்பட்டுள்ளது. இதனையடுத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் இயந்திரங்கள் சம்பவ இடங்களுக்கு விரைந்து சென்று வீதியில் குவிந்திருந்த மண் மற்றும் கற்களை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வட்டவளை பகுதியில் கடந்த 4 நாட்களில் சுமார் 661 மில்லிமீட்டர் கனமழை பெய்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட விஞ்ஞானி
டாக்டர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார். தற்போதைய வானிலை நிலவரங்கள் குறித்து கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்று மட்டும் அப்பகுதியில் 204 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுவே நேற்று பதிவான அதிகபட்ச மழைகளாகும். மேலும் அம்பகமுவ பிரதேச செயலக பிரிவில் கடந்த 3 நாட்களில் 150 மில்லிமீட்டர் முதல் 500 மில்லிமீட்டர் வரை அதிக மழை உள்ளது. உலகளாவிய வானிலை மாற்றங்களின் தாக்கத்தால் மிக குறுகிய காலத்தில் கனமழை பெய்வது தற்போது ஒரு பொதுவான நிகழ்வாகிவிட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தலைமையில் அரசு ஊழியர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவின் பணிகள் இன்று ஆணைக்குழு அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டன. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவால் முன்வைக்கப்பட்ட ஒரு முன்மொழிவின்படி இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டுள்ளது. 2026 ஜூன் 22 தேதியிடப்பட்ட விசேட வர்த்தமானி எண் 2494/5 இது அறிவிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற அமைச்சக செயலாளர் அசோக பேரிஸ் தலைவராகவும் நாளக திசாநாயக்க செயலாளராகவும் கொண்ட இந்த ஆணைக்குழுவில் 15 உறுப்பினர்கள் உள்ளதாகவும், அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான தற்போதைய பிரச்சினைகளுக்கு தேர்வு காண்பது, அரசு ஊழியர்களின் தொழில்முறையை மேம்படுத்துவது மற்றும் புதிய தொழில்நுட்ப போக்குகள் மற்றும் உலகளாவிய போக்குகளுக்கு ஏற்ப பொது சேவையை எவ்வாறு கட்டமைப்பு ரீதியாக சீர்திருத்த வேண்டும் என்பது குறித்தும் பரிந்துரைகளை வழங்குவது ஆகிய பொறுப்புகள் இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நவலப்பிட்டி பகுதியில் நேற்று பிற்பகல் பெய்த பலத்த மழையினால் கிணிகத்தேனி நவலப்பிட்டி பிரதான வீதியின் அம்பகமுவை பகுதியில் அம்பகமுவ ஓயா வான் பாய்ந்ததனால் அவ்வீதி முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியது. அச்சமயத்தில் கிணிகத்தேனியிலிருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று பயணிகளுடன் வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ளதனால் அம்பகமுவை சேர்ந்த இளைஞர்கள் குழுவினர் நிலவிய ஆபத்தை பொருட்படுத்தாது மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் லொரி ஒன்றை பேருந்துக்கு அருகில் கொண்டு சென்று பேருந்தில் இருந்து மக்களை மீட்டதுடன் பின்னர் கெப்ரக வாகனம் ஒன்றின் உதவியுடன் பேருந்தையும் மீட்டுள்ளனர். நாட்டின் நிலவும் மழைக்கால வானிலை காரணமாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி, கேகாலை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை காலை 9 மணி வரை இந்த சிவப்பு எச்சரிக்கை அமலில் இருக்கும் என அந்நிறுவனம் அதிகரித்துள்ளது. இதன்படி கண்டி, கேகாலை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை காலை 9 மணி வரை இந்த சிவப்பு எச்சரிக்கை அமலில் இருக்கும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் ஹங்காய்கல, கோரளை, உடுதும்புர, பாஸ்பகே, கோரளை, கேகாலை மாவட்டம், ஜட்டியாந்தோட்டை, நுவரெலியா மாவட்டம் மற்றும் கண்டி மாவட்டம், கேகாலை மாவட்டம், நுவரெலியா மாவட்டம், இரத்தினபுரி மாவட்டம், கேகாலை மாவட்டத்துக்கு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நடப்பாண்டில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 87,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று நிலவரப்படி டெங்கு நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கை 86,947 உயர்ந்துள்ளதாக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இதுவரை 1,598 புதிய டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் இன்று தானாக திறந்துள்ளது. மேல்கொத்மலை நீர்பிடி பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் மழை காரணமாக குறித்த கதவுகள் தானாக திறந்துள்ளன. நீர்த்தேக்கத்தின் நேர்மட்டம் வேகமாக உயர்வடைந்ததைத் தொடர்ந்து அதன் பாதுகாப்பு கருதி 3 வான்கதவுகள் தானியங்கி முறையில் திறக்கப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மழை தொடரும் பட்சத்தில் எஞ்சிய வான்கதவுகளும் தானாக திறக்கப்பட வாய்ப்புள்ளதனால் கொத்மலை ஓயாவின் இருமருங்கிலும் உள்ள மற்றும் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக பகுதியில் அமைந்துள்ள ஷென்கிலேயார் மற்றும் டெவோன் ஆகிய நீர்வீழ்ச்சிகளின் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து காணப்படுவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.